யாருக்கும் தலை வணங்காத மன்னன் சக்கரவர்த்தி அரவக்குடியான் துரைராஜன் ஜனராக படித்தவன். யாருக்குமே தலை வணங்காத மன்னன் உங்களுக்காகவே தலை வணங்கி மல்லிகை மலர் கொண்டு உங்கள் பாதமே மிகுதி என்று கோட்டி மாமா வணங்குகிறேன். ஆமா, இந்த மாமனுடைய பாதத்தை பணிந்தாலே தளராத செல்லும் நீ எனக்கு. அதனால இந்த தரணி எல்லாம் 56 தேசம் முதல் கொண்டு என்னப்படி நீயே ஆழ்வாய் என்று ஆசி கூறுகிறேனப்பா, ஆசி கூறுகிறேன். என்னப்படி வாழ்வாய் என்று சொல்கிறீர்களே, சொல்லும் வார்த்தை விசித்திரமா இருக்கிறது. ஏனப்பா எண்ணம் போல் வாழ்வாங்க வாழ்வாய் என்றுதானே ஆசி கூறுகிறேன். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது ஏதோ மாற்றத்தோடு காணப்படுகிறேன், முகாரவந்தமாகப்பட்டது. ஏதை செய்வது ஒன்றுமே புலப்படவில்லை. ஓட்டினார் காடுபுற வாசம் அங்குள்ள வாய்நாள் வந்து ஆளுநர் வந்து கேட்டால் என்ன செய்வது, ஏதை செய்வது? காடு வனவாசம் ஓட்டி வைத்து 12 வனவாசம் 13 ஐக்கியவாசம் முடித்து வந்து நாடு கேட்டால் யாரு கொடுக்கிறார் குருவேர்களோட கட்டளை வந்து நாடு கேட்டால் கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்ன செய்வது, ஏது செய்வது ஒன்றுமே புலப்படவில்லை மாமா. மாணவர்கள் காடு கடவுள் செத்தார்கள் வைத்தார்கள் ஒன்றும் புலப்படவில்லை. நீ இப்ப எல்லாம் கேட்பா என்று தெரிந்தால் உள்ளே தயாராக நின்று கொண்டே இருந்தேன். அப்படியா? ஆமாப்பா. மருமகன் துரியோதனா வன சஞ்சாரம் ஓட்டி இப்போது எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது? 11 ஆண்டு காலம் முடிந்து 12வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு ஆண்டு முடிந்து விட்டால் வன சஞ்சாரம் முடிந்துவிடும். அதன் பிறகு காட்டிலே வாழக்கூடிய பாண்டவர்கள் மீண்டும் நாட்டிற்கு அக்கிரவாசம் கழிக்க வந்து விடுவார்கள். ஆனால் இதனால் எதிர்காலம் வரையிலே இந்த பாண்டவர்களை தேடி 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 அலைந்து தேடி கிடைப்பதை தெரிந்து ஒருவரை தேடி பார்த்து கொண்டே இருக்கிறாய் நீ. ஆனால் கிடைக்கவே மாட்டார்கள் பாண்டவர்கள். அதனால துரியோதனா இப்பொழுது என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? அந்த பாண்டவர்களை நாம் தேடி போகவே வேண்டாம். அவர்களை இங்கேயே வருவதற்கு நமக்கு ஒரு தக்க ஆலோசனை இருக்கிறது. ஆமாப்பா, அது எப்படி தெரியுமா? ஆலோசனை சொல்லுகிறேன், எடுத்து சொல்லுங்கள். உடனடியாக உன் மகனாகிய லக்குணகுமாரனுக்கு ஒரு திருமண ஏற்பாடு செய். ஆமா, பாண்டவர் நாட்டுக்கு வருவதற்கும் மகனுக்கு திருமணம் செய்வதற்கும் என்னமாமா காரணம்? மருமகனை துரியோதனா, இப்பொழுது சண்டை யாருக்கு? பாண்டவர்களாகி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களாகி உங்களுக்கும் தானே. எதற்காக? நாட்டுக்காக. உன் மகனாகிய லக்குணகுமாரன் இப்பொழுது 16 இந்த பருவத்துக்கு வந்து விட்டான். இப்பொழுது உடனடியாக உன் மகனுக்கு கல்யாணத்தை செய்த பிறகு கல்யாணம் ஆயிட்டா காரியக்காரன் உனக்கு பிறகு இந்த நாட்டை பட்டம் சூடும் அளவுக்கு தகுதி பெற்று விடுவான். உடனடியாக 56 தேசத்தையும் உன் மகனாகிய லக்குணகுமாருக்கு பட்டம் தரித்து வைத்து விட்டால் பாண்டவர்கள் வனம் முடித்து விட்டு அக்கிரவாசம் முடித்த பிறகு வந்து நாடு கேட்பார்கள். நாடு கேட்கும் பொழுது பாண்டவர்களை காண முடியவில்லை என்று சொல்லி நாட்டை யாருக்கு கொடுப்பது என்று மகனாகிய லக்கனுக்கே பட்டம் கடித்து கட்டி வைத்து விட்ட அண்ணா தருமா என்று சொன்னா உடனடியாக தருமன் என்ன தெரியுமா செய்வான்? மம்மகனா ஆண்டால் என்ன,
துரியன் மகன் ஆண்டானே நம்ம மகன் தானே, அதனால நாட்டை அவனே வச்சுட்டு போறான். நம்ம ஏதோ முன்பு வாழ்ந்து வனத்துக்கே போறான்னு சொல்லி போயிருவான். நாடு உங்ககிட்டே இருக்கும், நீயும் காலகாலத்துக்கு ஆண்டு கொண்டே இருக்கலாம். நீங்க சொல்வது வாஸ்தவம். ஆனா இருப்பினும் எனக்கேற்ற மன்னனுக்கேற்ற சம்பந்தம் இங்கே செய்வது. ஐம்பத்தாறு நகரம். ஒரு நிமிஷம் பொண்ணு இருக்குதா இல்லையா? இருக்குது இல்ல? என்ன பண்ணி பார்த்தாயா சம்பந்தி வந்து விட்டார். எங்க எந்திரிக்கிற பொண்ணு எடுத்துட்டு வருவது போல தெரிகிறது. ஒரு தொண்டாமை பார்த்து என்ன தொண்டாம இப்படி கேட்டீங்க? என்னவாச்சு? நீ வேலை யாரும் எடுத்துக்கிட்ட சாமி வராம இருந்து எங்கிட்ட கொண்டு செத்து போயிருந்தோம். அப்புறம் என்ன பண்ற? உன்னையே நெப்புக்கட்டு கூதாடி பழம் பேசுறேன். நீ இருந்த ஒரு கிளாஸ் கொண்டு வாங்க. சொல்ல கூட்ட எனக்கேற்ற சம்பந்தம் எங்க பெண் இருக்கிறது? கேட்ட பெண்மணி 8 பேர் ஒன்றாக கூட்டி லகான் தேய்க்கூடிய இலக்கணக்குமாரனுக்கு எங்க பெண் இருக்கிறது? இறப்ப கேட்கல பொண்ணு இருக்குதா? நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ற. இந்த ஊர்லயே யாருமே நல்லா பல பாரு. அந்த பக்கம் 4 பொம்பளை குட்டான்னு எடுத்துக்கிட்டாங்க. இவ கூத்து ஆடினா என்ன, என்ன பண்ணா என்னன்னு பொண்ணு இருக்குதா? நான் சொல்ற பொண்ணு இருக்குதா? ஐயோ இன்னும் சட்ன 2 பெத்துக்க வேண்டியது அப்படி சொல்லி நீ பத்தியா உட்காந்துட்டு எச்சத்து போயிட்டே இருக்கணும். சரியா? எங்க இருக்குதுன்னு ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பொண்ணு தர மாதிரி தெரியல. எல்லாம் பல பலன்னு பேசுறாங்க. சரி, ஒரு இடத்துல பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல நான் சொல்லுவேன். ஆனா நீ என் மேல கோவிக்க கூடாது. மாமா, நீங்க எதை சொன்னாலும் நான் கோவித்துண்டா. நீங்க எதை சொல்வதற்கு நான் கோவப்பட்டதில்லை. அன்று நானும் உங்க வார்த்தையை நான் நெஞ்சதுண்டா. ஒரு போது கோபம் இல்லை. எடுத்து சொல்லுங்க மாமா. ஏ கோபால், எங்கே செத்தாய்? நான் இங்கேதான் நிக்கிறேன். வா இங்கே. ஏங்க என்ன கழட்டி விட்டு சலங்கை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க? வாங்க. மருமக துரியோதனா, பெண் இருக்கிறது. எங்க இருக்குது தெரியுமா? எங்க இருக்கிறது? அங்க சங்குது வாரி ஆண்டு இருக்கானே, அந்த கண்ணன் மகள் கமல சுந்தரி தான். நான் என்ன பண்ணுவேன்? இரண்டாயிரம் மாமா அஷ்டாவது காலை எடுத்து வச்சோன்னே, அஷ்டாவது காலை எடுத்து காலை இருக்கிறது மாமா போக மாட்டேன். செங்கலை பிடிச்சி கடிக்குவாமா. சொன்னவனு ஒரு மயில் புடுங்க முடியல. எங்க வந்துட்டேன்? மா முன்னாடி தான் சரியா இழிக்காத. சிவனே நின்று கோயிலுக்கு என்ன வார்த்தை ஏழு வார்த்தை சொல்லிருக்கிறான். யாரு சொன்னது? என் தாய் எங்க மாமனுக்கு எல்லாம் வயசாகவும் குச்சி கட்ட மாட்டா. நான் நினைவுக்கு அது அங்க போய் புடிச்சு ஊபியா? எங்கிட்ட வர்ற? மரியாதை கொடுக்கணும். வயசான நான் பஸ் ஊத்தி சாவடிக்க வேண்டியதானே? வெடிங்காட்டி ஊத்து சாவுட்டும். ஓய், உனக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன். மருமகளே, ஏன் கோபம்? எதற்கு கோபம்? என் மந்திரியை சாவாம இருக்கிற என்ன வார்த்தை சொல்லுறாரு எங்க மாமன்? என்னவே சொன்னாரு? ஏண்டா போய் என்னோட எதிரி யாரு? அந்த மாயவர். பாண்டவருக்கு முன்பாக எது எது? மாயவர் பாண்டவர். பாண்டவர் தான் எனக்கு ஜென்மதி. பாண்டவருக்கு ஊட்டி கொடுப்பவனை எவா? அந்த எம்பெருமான மாயக்கண்ணன். அந்த கர்ணன் மூஞ்சி போய் இடத்துல நான் போட்டு கேட்கலாம். நான் ஏன் சொல்றேன்னு நீ கேக்குறியா? சொல்றதுக்குள்ளதான் நாலு போட்டு அடிக்கிறானே. சொல்றாங்க, நான் முழுசா சொல்றத கேளு. அப்ப ஏன் இப்படி கோவம் சொல்றேன்? மந்திரி அடிச்சே கொண்டுட்டீங்கன்னா நாளைக்கு எப்படி இன்னொரு டைம் கூத்து வாங்குவான்? சாரி சொல்லு. சாரி. சாரி சொல்லிருச்சு. மருமகனே, நான் ஏன் அப்படி சொன்னேன்னு கேளு. உனக்கு எதிரி யாரு? இப்ப சொல்ற கரெக்ட். உனக்கு எதிரி யாரு?
பாண்டவர் பாண்டவர்கள் எனக்கு எதிராளிகள். பாண்டவர்கள் பகையாளிகள். ஆனா பாண்டவருக்கு பரிந்து பேசக்கூடியவர் யாரு? எம்பெருமான் மாயக்காரன் கர்ணமுடி பையன். ஏன் பேசுறோம்? ஏன் பேசுறான்? அவன் தங்கையாகிய சுபத்திரி அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கான். அதனால தங்கையுடைய வாழ்வு வீணாக கூடாது என்ற ஒரு பாராபட்சம் கண்ணனுக்கு இருக்கலாம். அதனால எப்பொழுது பார்த்தாலும் சதா பாண்டவர் பாண்டவர் பாண்டவருக்கே துணையா நிற்கிறாரு. இப்ப நீ என்ன தெரியுமா செய்யற? அந்த கண்ணன் மகளாகிய கமலசுந்தரி ஒருவேளை உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதாவது பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் ஆடித்தான் ஆகணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் பொண்ணு வீட்டுக்காரர் ஆடித்தான் ஆகணும். அதனால பெத்த பாசத்தை பாப்பானா கண்ணன் ரத்த பாசத்தை பாப்பானா? பெத்த பாசத்தை தான் பாப்பான். அதனால கண்ணன் மகளை கமலசுந்தரி கல்யாணம் செய்து வந்து விட்டா அந்த கண்ணன் உனக்கு பாராபட்ச பேச ஆரம்பிச்சுதான் பாண்டவர்களை எளிதாக நீ கொன்று விடலாம். என்ன ஏதோ உங்க மாமனுக்கு கேட்டா பாருங்க, இந்த செட்லயே யாருக்கு இல்லாம உங்க மாமனுக்கு தான் சனி மூளை. தனி மூளை. மாமனுக்கு இருக்குதா? இருக்குதா கை சோறு. அதனால மாமா நீங்க சொல்லுவது நியாயமாக இருக்கிறது. ஆனால் சித்தமாக இருக்குது நினைக்கிறேன். ஆனால் தங்கை பாசோட பிள்ளை பாசமாக இதுவாகிவிடும். சுலபமான பாடல்களை கொண்டு வருகிறார். அதுக்காக வேண்டி அஸ்தாவரத்திலிருந்து சங்கதுமாரி செல்ல வேணுமா? சங்கதுவாரி போறது சும்மா போக கூடாதுப்பா. எப்படி மாமா? பொண்ணு கேட்க போறத பாத்துட்டே இருந்தாலும் பொண்ணு தரணும். அப்பா இப்படி பொண்ணு கேட்க வந்திருக்காங்களே, கொட்டாய் விடாத கூத்தை கெடுத்து போயிடுறது. இப்படிப்பட்ட பொன் பொருள் தெரிவித்தா கொண்டு வந்திருக்காங்க. இவருக்கு பெண் கொடுக்காம இவர் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் அப்படியே வாய பொளந்துடணும். அதனால இப்போ என்ன தெரியுமா செய்கிறார்? யானை மீது 8 லட்சம், குதிரை மீது கோடி லட்சம், ஒட்டகத்தின் 9 லட்சம் பொருள் தெரிவிங்கள். பசும் பொண்ணு எல்லாம் பாரமா ஏத்து. பசும் பசும் பொண்ணை எல்லாம் பாரமா ஏத்தி கொண்டு போய் சங்குதுவாரி வாசம் முன்பதாக குபீர்னு கொட்டணும். கொட்டின உடனே அந்த அதிர்ச்சியில கண்ணை வந்து பார்த்துட்டு, கேப்பா சங்குதுவாரி எவ்வளவு பொன் பொருளா என்ன ஏதுன்னு விசாரிக்க, துரியன் தான் பெண் கேட்க வந்தார்னு கேட்ட உடனே சுந்தரிய கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணும். ஏன் இப்பேற்பட்ட பிள்ளையும் பெற்று தரணுமா? இல்லப்பா நமக்கு பெண் கொடுக்கறதுக்கு. ஓஹோ, அதனால உடனே ஏத்து. ஏத்தே ஏத்ரா லாரி வந்தா கூலி ஏத்ரா. இல்ல பொன் பொருள் ஏத்துறா. பொன் பொருள் ஏத்ரா லாரியில மீதிய கொண்டாந்து ஏத்தி போடுறா. அப்படியே சரி. ஆமா நீங்க துணை கொண்டு வர வேண்டுமே. ஐயோ உங்களுக்கு விருப்பம் என்றால் வருகிறேன். அப்படியா? துணை பண்ணி வா போலாம். ஓகே. மாமனோட வார்த்தை கேட்டு அனைத்து திரவங்களும் 9 லட்சம். ஒட்டகம் மேல 9 லட்சம். ஆமா. குதிரை மேல கோடி லட்சம். யானை மீது 8 லட்சம். நாய் மீது 40 லட்சம். யானை மீது 10 லட்சம். ஒரு சொல்லுது போய் தன்னுடைய மகனாகப்பட்ட லக்ஷ்மண பெண் கேட்டு சங்குதுவாரை செல்ல எம்பெருமான் மாயவர் சபை தர்பார்.